பாப்பாளுங்க இருந்தாலும் அடுத்து யார் விதிப்படி முடியாது கணக்கு தெளிவாங்கப்பா. இன்றைய கணக்கை பார்க்கிறேன் சாமி. மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8:30 நாளைக்கு அவருடைய உயிரை பிடிக்க வேண்டும். ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சி நீ கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற உன் தேர நாங்க தூக்கி போ. ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சினி கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற உன் தேர நாங்க தூக்கி போ. கண்ணீர் கோலந்தா அப்பாவோ மூத்தி இன்னி போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் கோலந்தா. அம்மா பாரி ஒரு தடவை மேலே போட்டாங்களி பட்டி போடவே போறேன் அப்பாரி போறேன் போகும்போது என்ன கொண்டு போறேன். ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போறேன் அப்பாரி போறேன் உன் தேரே நாக தூக்கி போ. அப்பனி உழைத்த அந்த நாட்கள் எல்லாம் மண்ணிக்குள்ள முடங்கி போச்சுப்பா. ராஜேந்திரையாவோ மூச்சு இன்னி போனதுமே வாழ்வுக்கு நான் தந்த தூங்கனா. அப்பனி உழைத்த அந்த நாட்கள் எல்லாம் மண்ணிக்குள்ள முடங்கி போச்சுப்பா. ஓ உடம்போ சுடுகாட்டு
ராஜா வாழ்க்க வாழ்ந்த மனைவி மடியில நீ மண்ணா சாஞ்ச போற அப்பாடி போகும்போது என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க அர கட்டையில வேக போற அப்பாடி போற தேர நக தூக்கி போறோம். எனும் இன்னும் சுபஜயம் கள்ளுக்கிழகு மாணிக்கம் நெல்லிக்கிழகு சிறுசம்பா நீருக்கிழகு பன்னீர் ஊருக்கிழகு இன்னும் குளத்தனூர் நகரத்திலே தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்டலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா ராஜேந்திரன் ஐயா அவருடைய துணைவியாராக விளங்கக்கூடிய கல்யாணி அம்மா அவர்கள் பிரிவால் வாடுகின்றார்கள். இன்னும் காலம் சென்ற தம்பி முருகன், கிருபாகரன், ஜெயச்சந்திரன், ஜெயசீலன் அனைவரும் ராஜேந்திரன் ஐயா அவருடைய பிரிவால் அனைவரும் வாடுகின்றனர். அவருடைய நினைவாக இன்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நடவடிக்கை வரவைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் ராஜேந்திரன் ஐயா அவருடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொன்ன காணிக்கை 201 சுபோஜயம். இன்னும் அது மட்டுமல்லாது இன்னும் எழிலரசன், சிசுபாலன், புகழேந்தி, அரசு, செல்வம், தங்கமணி அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது கலைக்குழுவை வரவேற்று சிறப்பித்தனர். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனம் அதனை தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாது தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனப்படத்திருக்க வேண்டும். அத்தகைய மனப்படைத்த இன்னும் நற்றம்பாக்கம் நன்னகலத்தைச் சேர்ந்த இன்னும் செல்லன் ஐயா, செல்லன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் எங்களது இன்னும் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவருடைய மகனாக விளங்கக்கூடிய கவியரசு ஐயா செல்லன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் இன்னும் எனது கலைக்குழுவின் ஆசிரியராக விளங்கக்கூடிய பொக்கத்துறை நாடகத்தைச் சேர்ந்த ஐயா சேகர் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் குளத்தனூர் நாடகத்தைச் சேர்ந்த கிருபா என்று சொல்லக்கூடிய கலைஞர் ஐயா சேகர் ஐயா அவர்களை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் கூனங்கரணை நகரத்தைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் ஈச்சூர் நகரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் நாடகமன்ற உரிமையாளர்கள் கூடிய மோனிஷ் இருவரும் ஒன்றாக இணைந்து அடியனை பாராட்டி 101 ரூபாயும் தம்பி புருஷோத்தவர்களை பாராட்டி 101 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் சேகரையா அவருடைய மைத்துனன் மகனாக விளங்கக்கூடிய கூனங்கரணை நகரத்தைச் சேர்ந்த பழனி என்று சொல்லக்கூடிய கலைஞர் சேகர் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.
சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி மழை இதாகி அவள் மக்களுக்கெல்லாம் சுமைதான் சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி அவளே வாழ்வில் கண்ணாடி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி இடுக்கள் வரும்போது சிறிகள் தாண்டா எத்தனை பேருக்கென்று சிரிக்கள் சிரிப்பதை கொஞ்சம் நிறுத்திக் கொண்டே அதனால் தானே அழுகிறேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சிவமணி இனி அழ வேண்டாம். இரும்பால் கோட்டை கட்டிவிட்டேன். இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி சோலை வீசிக் கொண்டு இருக்கிறது. இந்த இரும்பு கோட்டைக்குள் என்னுடைய மடி மீது தலை வச்சு உறங்கி இருப்பார். நான் இருக்கின்றேன். உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பதே வராது. பாப்பா இங்குதான் இருக்கிறான் அவன் சிவமணி. அவனோட ஆயுட்காலம் முடிந்து விட்டது. அவன் உயிரை கவர வேண்டுமே. எங்கிருக்கிறான் அவன்? என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகம்பாவம். தன்னுடைய மகன் விதிப்பயன் முடிந்ததற்கு முன்பே தெரிந்தவன் இரும்பால் கோட்டை கட்டி அதை சுற்றிலும் அக்னியை ஏற்றி வைத்திருக்கிறான். இப்போது என்ன செய்கிறேன் பார். வருண பகவானே, இப்போது வழியாக போயிட்டு இந்த அக்னி அனைத்தையும் அமைத்து விடுங்கள். எப்போது கிடையாது இப்போதே கருணாகமாக உருமாறி உள்ளே செல்கிறேன். என்னப்பா கருணாகம்
பாவின் கண்களுக்கு தெரியவில்லையடா சிவமணி. இரும்பால் கோட்டை கட்டி கோட்டைக்குள் அகில் சோலை வீசி இப்படி உன்னை பாதுகாத்தனே என்னை விட்டு பிரிஞ்சு விட்டாயடா. எப்போது உன் மகனை அழைக்க போகின்றேன் என்று எப்போது அப்போது அழைக்க போகிறா? என் மண்கோட்டை எல்லாம் மனக்கோட்டையாக போய்விட்டதடா ராஜா, போய்விட்டதடா. சிவமணி பூமலனால் பந்தலிட்டேன் பொய்யென்னும் கோட்டை கட்டி மஞ்சாத மணவரையில் வானிழந்து விழுந்ததடா, வான் விழுந்ததடா ராஜா. இந்த பாவி நான் இருந்திருக்க வேண்டும். எனக்கு பல இன்மை சடங்களை நீ செய்திருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய வேலையை உனக்கு நான் செய்ய வேண்டிய மகனே. இதை நினைத்தால் நீ இதயமாக படுத்து நிறுத்தி விடுகிறது. ஒன்று கண்ணிடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொன்னாடு நமக்களித்த பொன் குமிழ் போல இருக்கிறாய் என்று என் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டைக்கு போய்விட்டா ராஜா. உன்னை திரும்ப எப்போது பார்க்க போகிறேன்? எப்போது அப்பறை அழைக்க போகின்றாய்? இந்த பாவி இந்த உலகத்தில் பிறந்ததை விட மனிதனாக பிறந்ததை விட ஒரு பிடி மண்ணாக பிறந்திருக்கலாம். செய்த விட எனக்கு தெய்வத்தோடு வந்த காலம் எந்த வழி எழுத வருமோ இருந்தே மன்றபடி தாம் தாம் சென்ற விடையை இந்த பாவி அனுபவிக்க கட்டளை கட்டளை. ஆனால் என்னுடைய மகன் இறந்து விட்டார். இதோ பார்த்தாயா, இடுகாடு என்ற சுடுகாடு. அங்கு சென்று என்னுடைய மகனுக்கு ஈமச்சடங்களை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். ஆகட்டும், என் மகனை கொண்டு வா.
இருக்கிறது. அவன் செய்த பாவத்தை வைத்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா கணக்கை பார்க்க வேண்டுமே. சித்ரகுப்தா, கொண்டு வந்து விட்டேன் உயிரை. அவனை சொர்க்கம் சேர்ப்பதா நரகம் சேர்ப்பதா பார்க்க வேண்டாம். அவன் ஆயுட்காலம் முடிந்து விட்டது. அவன் கணக்கை பார். சாமி, தவறு நடந்து விட்டது சாமி. இதுவரை தர்மம் தவறாத வந்தது எவன் தர்மன்? அப்படி இருக்கும்போது தவறு நடந்து விட்டது இருக்கிறாய். என்ன தவறு நடந்தது சாமி? நாளை காலை சனிக்கிழமை காலை 8:30 மணி நாளில் தான் சாமி சிவமணியோட உயிர் போகும் என்று இருக்கிறது சாமி. ஆனால் அந்த தஞ்சாவூரை சேர்ந்த தாம் கலந்து அணுகி மாற்றி சொல்லிவிட்டேன். எவ்வளவு ஒரு புண்ணியமானவன் நீ, எவ்வளவு ஒரு பவித்திரமானவன் நீ. உன்னை மக்கள் வணங்குகின்றார்கள், என்னை விட உன்னைத்தான் அதிகமாக வணங்குகின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ கணக்கை தவறாக பார்க்கலாமா? இதன் விளைவாக தண்டனை எனக்கல்லவா கிடைக்கும். மும்மூர்த்தி தேவரின் கோபத்திற்கு நான் தானே ஆளாவேன். அப்படி நான் ஆளாகினால் என் உயிரை போய்விடும் என்று உனக்கு தெரியாததா? இல்ல புரியாததா? சரி, சனிக்கிழமை காலை 8:45 தானே அவர் விதிப்பை நடந்து முடிகிறது. நாம் ஒரு நாள் முன்பதாக பிடித்து வந்து விட்டோம். நீ எனக்கு ஒத்துழைத்தால் இந்த உண்மையை நாம் மறைக்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி சாமி? இருப்பது ஒரு நாள் 8:45 நாழிகை. இவ்வளவுதானே? ஆகையால் நான் சொல்ல பிரகாரம் நீ செய்ய வேண்டும். ஒரு தங்க பஞ்சாட்சர பேழையை கொண்டு வந்து இந்த சிவமணியின் உயிரை அந்த தங்க பஞ்சாட்சர பேழையில் அனுப்பி வை. நாளை சனிக்கிழமை காலை 8:45 அவர் விதிப்பை முடிந்தவுடனே அவரை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்பதை கணக்கை பிறகு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த விடத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. யாரிடம் சொல்ல மாட்டேன். சொன்னால் எனக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. அப்படியே ரகசியமாக இருக்கட்டும்.